வணக்கம். யுஜிசி செட் தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் அலகு 2இல் உள்ள காப்பியங்கள் என்ற பகுதியில் இடம்பெற்ற நளவெண்பா பற்றியும் அதனை இயற்றிய புகழேந்தி புலவர் பற்றியும் பார்ப்போம். புகழேந்தி புலவரின் வெண்பா பாடல்கள் ஒவ்வொன்றும் மிக சிறப்புடையன. அதனால்தான் வெண்பாவிற்கு புகழேந்தி என்று அழைக்கும் புகழுக்குரியவர். புகழேந்தி புலவரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, அதாவது பிற்கால சோழர் காலம். இவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர், ஒட்டக்கூத்தர் மற்றும் ஔவையார் வாழ்ந்த காலத்தைச் சேர்ந்தவர். புகழேந்தி புலவர் பிறந்த இடம் தொண்டை நன்னாட்டில் உள்ள பொன் விளைந்த களத்தூர் ஆகும். பொன் பற்றி, அதாவது தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெருங்களத்தூர் என்னும் ஊராகும். இவரை சீரளஞ்சிங்கன் என்ற குறுநில மன்னனும் மலாடு நாட்டைச் சேர்ந்த சந்திரன் ஸ்வர்க்கி என்ற வள்ளலும் ஆதரித்தனர். தனது நளவெண்பாவில் சந்திரன் ஸ்வர்க்கியை புகழ்ந்து பாடியுள்ளார் புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவர் வரகுண பாண்டியன் என்ற மன்னனின் அரசவையில் அரசவை புலவராக இருந்தார். இவர் சோழ மன்னனின் மகளை பாண்டிய மன்னனுக்கு மணம் முடித்து கொடுத்தபோது சீதனமாக பாண்டிய நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்று ஒரு செவிவழி கதை மட்டும் உண்டு. புகழேந்தி புலவரும் ஒட்டக்கூத்தரும். புகழேந்தி புலவருக்கும் சோழ அரசவை புலவரான ஒட்டக்கூத்தருக்கும் இடையே பெரும் புலமை போட்டி இருந்ததாக கூறப்படுகிறது. ஒட்டக்கூத்தரின் செருக்கை அடக்க புகழேந்தி பல பாடல்களை பாடியதாக தமிழ் இலக்கிய வரலாற்றில் கூறப்படுகிறது. புகழேந்தி புலவர் இயற்றிய நளவெண்பாவின் மூலக்கதை மகாபாரதத்தில் ஆரண்ய காண்டத்தில் நலோபாக்கியானம் என்னும் பகுதியாகும். இது நெட் தேர்வுகளில் கேட்கப்படலாம். நளவெண்பாவின் மூலக்கதை மகாபாரதத்தில் ஆரண்ய காண்டத்தில் நலோபாக்கியானம் என்னும் பகுதியில் இடம்பெற்றதுதான் புகழேந்தி புலவர் இயற்றிய நளவெண்பா. நளவெண்பா இயற்றப்பட்ட காலம் 13ஆம் நூற்றாண்டு. நளவெண்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 424. முழுவதும் வெண்பாவால் பாடப்பட்டது. நளவெண்பா முழுவதும் வெண்பாவால் பாடப்பட்டது. நளவெண்பாவின் கதை சுருக்கத்தை பார்ப்போம். நளவெண்பா மகாபாரதத்தின் ஒரு பகுதி என்று முன்பே பார்த்தோம். 3 காண்டங்களை கொண்டது நளவெண்பா. முதல் காண்டம் சுயம்பர காண்டம். நிடத நாட்டு மன்னன் நளனும் விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்தியும் ஒருவரையொருவர் நேசிக்கின்றனர். ஒரு பொன் அன்னம் இருவருக்கும் இடையே தூது சென்று காதலை வளர்க்கிறது. தமயந்தியின் சுயம்பரத்தில் இந்திரன், அக்னி போன்ற தேவர்கள் நளனுருவில் வந்தும் தமயந்தி உண்மையான நலனை கண்டறிந்து மாலை சூட்டுகிறாள். அது முதலாவது காண்டத்தில் இடம்பெற்றது. அடுத்தது 2வது காண்டத்தில் இடம்பெற்ற செய்தி. 2வது காண்டத்தின் பெயர் கலித்தொடர் காண்டம். நளவெண்பாவின் 2வது காண்டம் கலித்தொடர் காண்டம். நளன் மீது பொறாமை கொண்ட கலிபுருஷன் நளனை சூதாட்டத்தில் ஈடுபடச் செய்கிறான். நளன் தன் நாடு, செல்வம் அனைத்தையும் இழந்து தமயந்தியுடன் காட்டிற்கு செல்கிறான். காட்டிலும் கலிபுருஷனின் சூழ்ச்சியால் நளன் தன் மனைவியை பிரிந்து உருவம் மாறி அயோத்திய மன்னனிடம் தேரோட்டியாக பணிபுரிகிறான். 3வது காண்டம். 3வது காண்டத்தின் பெயர் களிநீங்கு காண்டம். நளவெண்பாவின் 3வது காண்டம் களிநீங்கு காண்டம். பல சோதனைகளுக்கு பிறகு தமயந்தி மீண்டும் ஒரு சுயம்பரம் நடத்துவதாக அறிவிக்கிறாள். அதாவது நளனை காணாத தமயந்தி நளனை காண்பதற்காக மீண்டும் ஒரு சுயம்பரம் நடத்தி திருமணம் செய்வதாக அறிவிக்கின்றாள். அப்போது அங்கு நளனும் வருகிறான். மன்னனின் தேரோட்டியாக நளன் அங்கு வருகிறான். அங்கு வரும் நளனை அவனது சமையல் மற்றும் தேரோட்டும் திறமையை வைத்து தமயந்தி அடையாளம் காண்கிறாள். இறுதியில் களி விலகி
நளன் மீண்டும் தன் நாட்டை பெற்று தமயந்தியுடன் இன்பமாக வாழ்கிறான். கிபி 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த படிக்காசு புலவர் தொண்டை மண்டல சதகம் என்னும் நூலில் கேட்டாலும் இன்பம் கிடைக்கும் கண்டீர் கொண்ட கீர்த்தியோடு பாட்டால் உயர்ந்த புகழேந்தி என்று புகழேந்தியை அவர் நளவெண்பாவையும் புகழ்ந்துள்ளார். புகழேந்தி புலவர் செஞ்சி களம்பகம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். தற்போது அது கிடைக்கவில்லை. நளவெண்பாவின் கருப்பொருள் களி ஒருவரை பிடித்து ஆட்டினால் என்னென்ன துன்பமெல்லாம் படவேண்டி இருக்கும் என்பதை நளவெண்பா விரித்துரைக்கிறது. அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை, புலந்திரன் கனவு மாலை, பஞ்சபாண்டவர் வனவாசம் முதலான நூல்கள் புகழேந்தி புலவரின் பெயரில் வழங்குகின்றன. ஆனால் இந்த புகழேந்தி புலவர் வேறு. நளவெண்பாவை இயற்றிய புகழேந்தி புலவர் வேறு. நளனின் சிறப்புகள் பற்றியும் நெட் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. நளனின் தனிப்பட்ட சிறப்புகள் பற்றியும் நாம் காண்போம். நளன் நிகத நாட்டு மன்னன். பகைவர்களை நடுங்கச் செய்யும் கூர்மையான வேல் ஏந்திய வேல்வேந்தன் என்று போற்றப்படுபவன். நீதியை வலுவாமல் காத்தவன், தருமத்தின் தலைவன் என்றும் நளன் போற்றப்படுகிறான். அழகிலும் மன்மதன் போன்றவன், தேவர்களே பொறாமைப்படும் அசாத்திய பேரழகன் நளன். அது மட்டுமல்லாது குறித்தப்பாமல் அம்பெய்தும் வில்வித்தையில் சிறந்த வில்லாற்றல் கொண்டவன் நளன். வாய்மை காப்பவன், எத்தகைய சூழலிலும் பொய் சொல்லாத தன்மையுடையவன் நளன். கொடை வள்ளல், தன்னை தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது ஈபவன் நளன். இந்திரியங்களை வென்றவன், ஐம்புலன்களையும் அடக்கி இந்திரியங்களை வென்ற மனவலிமையை கொண்டவன் நளன். அது மட்டுமல்லாது சகல கலைகளையும் கற்றுணர்ந்த கல்வியில் கரை கண்டவன். நல்ல தூதுவனாகவும் இருந்திருக்கிறான். நேர்மையான தூதுவன், தேவர்களுக்காக தன் காதலியிடமே தூது சென்ற நேர்மையாளன். பொறுமையிலும் சிறந்தவன் நளன். சோதனைகள் வந்த போதும் நிதானம் இழக்காது பொறுமை காத்தவன் நளன். அதனால் பொறுமை கடல் என்றும் போற்றப்படுகிறான். பிற மன்னர்களால் வணங்கப்படும் கீர்த்தி பெற்றவன். மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் பெருமான் என்று போற்றப்படுபவன். தமயந்தி மேல் மாறாது அன்பு கொண்ட அன்பான கணவனும் நளன். காட்டிலும் மேட்டிலும் தனித்து நின்றபோதும் கலங்காத அஞ்சா நெஞ்சம் கொண்டவனும் நளன். தவத்தில் சிறந்தவன், புகழ் மிக்கவன், திசையெங்கும் பரவிய நற்பெயருக்கு உரியவன், சுயநலமற்றவன், விதியின் நாயகன் என்ற பெயரும் நளனுக்கு உண்டு. விதியால் சோதிக்கப்பட்டாலும் மதியால் வென்று மீண்டும் அரியணை ஏறியவன் நளன். சென்னி இளம்பிறையை சூடினான் போன்றானே என்ற பாடலில் நளன் தன் தலையில் அணிந்திருந்த ஆபரணம் சிவபெருமான் சூடிய இளம்பிறை போல திகழ்ந்ததாக கூறப்படுவதோடு நளனின் தெய்வீக தோற்றத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அசுவ வித்தை குதிரைகளை ஆளும் திறன் கொண்டவன் நளன். அதாவது அசுவ வித்தை கற்றவன். அசுவ கிருதயம் எனும் இரகசிய மந்திரத்தை அறிந்தவன். இதனால் அவனால் குதிரைகளின் மனதை புரிந்து கொண்டு அவற்றை மின்னல் வேகத்தில் செலுத்த முடியும். உலகில் யாராலும் எட்ட முடியாத வேகத்தில் தேரை செலுத்தும் ஆற்றல் நளனுக்கு உண்டு. நளன் தனது நாட்டை இழந்து உருவம் மாறி பாகுகன் என்ற பெயரில் வாழ்ந்தபோது அயோத்தி மன்னன் ருதுபர்ணனிடம் தேரோட்டியாக பணியாற்றினான். நளனின் அசுவ வித்தைக்கு ஈடாக ருதுபர்ண மன்னன் அவனுக்கு அட்சய ஹிருதயம் மற்றும் கணித முறைகளை கற்றுக் கொடுத்தான். அடுத்தது, நளனின் மிகச்சிறந்த திறமைகளில் ஒன்று சமையல் கலை. சமையல் கலையில் வல்லவன் நளன். உணவை சுவையாக சமைப்பதில் வல்லவன் நளன். பாகசாஸ்திர நிபுணன் என்று அழைக்கப்படுகிறான். பாகசாஸ்திர நிபுணன் என்றும் அழைக்கப்படுகிறான்.
சமையல் கலையில் நலன் நிகரற்றவன். இன்னும் மிகச்சிறந்த சமையலை நாம் நலபாகம் என்றுதான் அழைக்கின்றோம். அதற்கு காரணம் நலனின் அந்த சிறந்த சமையலுக்கான சிறப்பு. சுயம்பரத்தின் போது அக்னி தேவன் நலனுக்கு ஒரு வரம் அளித்தார். அதன்படி நலன் தொடும் பொருட்கள் அனைத்தும் சுவையான உணவாக மாறும். மேலும் அவன் நினைத்த மாத்திரத்தில் நெருப்பு இன்றி சமைக்கவும் ஆற்றல் பெற்றிருந்தான். இதுவரை நாம் யுஜிசி நெட் டிஎன் செட் பாடத்திட்டத்தில் அலகு 2 இடம்பெற்ற நலவெண்பா பற்றியும் அதனை இயற்றிய புகழேந்தி புலவர் பற்றியும் ஓரளவு தெரிந்து கொண்டோம். மேலும் அடுத்த காணொளியில் நெட் தேர்வுக்கான பாடத்திட்டங்களில் சிலவற்றை பார்ப்போம். நன்றி.